இலங்கை இராணுவ வீரர்களை தேடி தேடி போய் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. நமல் ராஜபக்சே இதனை கடுமையாக கண்டிக்க ஆரம்பித்திருக்கின்றார். உண்மையிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இலங்கையிலே என்பதுதான் இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றது. அனுரா அவர்கள் ஆட்சிபிடத்தில் ஏறிய மறுநிமிடத்தில் இருந்து சில நம்பிக்கை பூக்கள் துளிர்விடத் தொடங்கின. அவைகள் மனவீசும் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மனதிலே இருந்தது. ஆனால் ஆட்சியாளர்கள் எல்லோரையும் போலத்தான் பயணிக்கிறார்கள் என்கின்ற செய்திதான் வந்து கொண்டே இருந்தன. தற்பொழுது சற்று மாறுபட்ட ஒரு கோணத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் இலங்கை இராணுவத்தினரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கின்றது அனுரா அரசாங்கம். எதற்காக அனுரா அரசாங்கம் இந்த இராணுவ வீரர்களை கைது செய்வதற்கான ஒரு முயற்சியை எடுக்கின்றது? இந்த இராணுவ வீரர்கள் செய்த பிழை என்ன போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை இந்த காணொளியில் தெளிவாக பார்ப்பதற்கான ஒரு சூழலை நான் வடிவமைத்திருக்கின்றேன். எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். இலங்கை இராணுவத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்திடையோ அல்லது பணியின் தலைமையிடத்திடோ எதையும் சொல்லாமல் அவர்கள் விடுமுறை எடுத்து விட்டு செல்லக்கூடியவர்கள் திரும்பி வருவதில்லை, அல்லது அவர்கள் சொல்லாமல் கொள்ளாமல் நின்றுவிடக்கூடிய களங்கள் அரங்கேறிக் கொண்டே இருந்தன. இந்த சூழலில் அனுரா அரசாங்கம் பதவியேற்ற சில நாட்களிலே அவர்கள் அதற்கான பல களங்களை கையில் எடுக்க ஆரம்பித்தார்கள். அதன் அடிப்படையில் அப்பொழுது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இராணுவத்தில் பணிமறுப்பு செய்து வெளியே இருக்கக்கூடியவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று. அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அப்படி இருந்தவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறைச்சாலைகளில் அடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் உருவாகி கொண்டு இருக்கின்றன. இதற்கு என்ன தீர்வு என்கின்ற கருத்துக்குள்ளெல்லாம் நாம் செல்ல விரும்பவில்லை. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் இராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது இலங்கை அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறுப்பில்லாமல் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல இன்னும் 2 பிரதான விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, சீனா உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கப்பல். அந்த கப்பலை நீங்கள் புகைப்படங்களை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். ஒரு நீண்ட பாலத்தை சுமந்து கொண்டு நிற்பது போல அந்த கப்பல் நிற்கின்றது. அந்த கப்பலுடைய செயல்பாடுகளை மையப்படுத்திய செய்திகள் சேகரிக்கப்படுகின்றன. அந்த கப்பலின் வருகையை மையப்படுத்தி அந்த கப்பல் வந்து நின்றுவிட்டது என்பதை பறைசாற்றுவதற்கான களங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் இன்னும் பல அதிரடிகள் இந்த கப்பலை மையப்படுத்தி இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். தைனாவை எப்படியும் கையில் எடுத்துவிட வேண்டும் என்கின்ற நினைப்பும் சீனாவிற்கு நெடுங்காலமாக இருக்கின்றது. எனவே தைனாவிற்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்கி கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது இந்த அரசியல் சார்ந்த விடயங்கள். இந்த சூழலில்தான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. காரணம், சீனாவை பொறுத்த மட்டில் சீனாவின் குறிக்கோளும் சீனாவின் திட்டமிடுதலும் பல சந்தேகங்களை உருவாக்குகிறது என்று தான் குறிப்பிடுகின்றார். அந்த கப்பல் எதற்காக நிறுத்தப்படுகின்றது அல்லது கப்பல் தைவான் பகுதிக்கு எதற்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பதின் பின்னணியில் போர் சார்ந்த விடயங்கள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. தற்பொழுது நமக்கு கிடைத்த அந்த கருத்துகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வல்லரசு நாடுகள் இந்த விடயத்தை மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது என்பதுதான். அதுபோல பிரதானமான ஒரு விடயமும் தமிழக சட்டமன்றத்தில் நடந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தமிழக சட்டமன்றத்தில் இன்று நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்தவர் வேல்முருகன் அவர்கள்தான் அந்த கட்சியின் நிறுவனர் தலைவர். இந்த வேல்முருகன் அவர்கள் இப்பொழுது ஒரு செயல்பாடை வரையறுத்திருக்கின்றார். அதாவது தமிழ் மொழி சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கும் அதுபோல ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு விடயங்களை குறித்து பேசுவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு
அதற்கான செயல்பாடுகளை அவர் முன்னிலைப்படுத்தி சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது அவருக்கு நேரம் மறுக்கப்படுகின்றது. நேரம் மறுக்கப்படுகின்ற நேரத்தில் அவர் சபாநாயகர் அப்பா அவர்கள் முன்னால் சென்று எனக்கு பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவிடுகின்றார். அப்படி பதிவிடுகின்ற பொழுது அங்கு திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் ஏதோ ஒரு கருத்தை ஒருமையில் பதிவிட்டார் என்பதை மையப்படுத்தி வேல்முருகன் அவர்கள் கொந்தளித்து போய் நின்றார் என்கின்ற செய்திகள் இப்பொழுது தமிழக சட்டமன்றத்தை மையப்படுத்திய செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. யார் இந்த வேல்முருகன் என்கின்ற கேள்விக்கு தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய போராட்ட களத்திற்கு தலைமை தாங்குவதற்கான ஒரு அணியை உருவாக்கக்கூடிய களத்தை தமிழகத்தில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களிடம் மிக பிரதானமாக இருக்கக்கூடியவர் வேல்முருகன் அவர்கள். தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி மிக உன்னிப்பாகவும் மிக தெளிவாகவும் பேசக்கூடிய மனிதராக வேல்முருகன் இருக்கின்றார். இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து பயணித்து கொண்டிருந்த வேல்முருகன் அவர்கள் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுகிறார் என்கின்ற பொழுது அந்த கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு விட்டதோ என்கின்ற ஐயப்பாடுகள் ஏற்படுகின்றன. இன்று தமிழக முதலமைச்சர் எடுத்து வைத்த கருத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அதை நான் வியந்து பார்த்து ரசிக்கக்கூடியவன். சில நேரங்களில் வேல்முருகன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் வியப்பை தருவதாக இருக்கும். அவருடைய பேச்சாற்றலும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் ஒரு மனதிற்கு அதை கேட்கக்கூடிய ஒரு தூண்டுதலை கொடுக்கும். ஆனால் சில நேரங்களில் வேல்முருகன் அவர்கள் அவசரப்பட்டு விடுகின்றார். அவசரப்பட்டதின் விளைவாக அவர் என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமல் பேசிவிடுகிறார். இதுதான் இன்று பிரச்சனையை கிளப்பி இருக்கின்றது. சபாநாயகர் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற பரிந்துரையை நான் வைக்கிறேன் என்று ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். சபையில் என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை வேல்முருகன் அவர்கள் வெளியே செய்தியாளர்களிடம் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் தற்பொழுது நாம் அறிந்த வகையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இம்முறை திமுக கூட்டணியில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இந்த சட்டமன்ற தேர்தல் வரை தொடருமா என்கின்ற விடயத்தில் கேள்விகள் தான் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றது. திமுகவை பொறுத்தமட்டில் தனக்கு இருக்கக்கூடிய கூட்டணி பலமும் ஆட்சியில் தாங்கள் செய்த நல்ல விடயங்களும் தங்களுக்கான கதவை திறக்கும் என்று கருதி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு எதிர்மனையான அல்லது எதிர்நிலை ஒரு விமர்சனம் சார்ந்த ஒரு விடயங்களும் பயணித்து கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்கள் மீது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் வேல்முருகன் திமுக கூட்டணிக்கு வேட்டு வைப்பதற்கான முதல் குச்சியை கொளுத்தி இருக்கிறார் என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.